எவனா திருடணும்னு சொன்னாடே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறாங்க வேணும். அப்போ டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அவங்களுக்கு பக்கபலமாக இன்றைக்கி வாதிட்டு வராங்க. அதுக்கு ஒரே குற்றச்சாட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்கள் தலைவர் அண்ணன் திருமாவளவனை இப்படி பேசினார். மணல்மேடு சங்கர் என்கவுண்டரில் திருமாவளவனுடைய ஆதரவு இருந்திருக்கலாம். மணல்மேடு சங்கர் என்கவுண்டர் டிஎம்கே ஆட்சியில் பண்ணாங்க 97க்கு, நம்ம 98. அப்போ பண்ணும்போது அதில் இவருடைய அனுமதி இல்லாமல் என்கவுண்டர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை சார், இந்த ஜனநாயகப்படுத்துதல்ன்ற வார்த்தை இன்றைக்கு விசிகாவில் இருக்குதா அப்படின்ற கேள்விகள் பயங்கரமாக இருக்குது. வந்தாங்க, சரி அண்ணனை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாரு, இவரை விடக்கூடாதுன்னு அடித்தாங்க, செருப்பால் அடித்தாங்க, எல்லாம் முடியும். ஆனால் அதன் பிறகு இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளுடைய ஐடிவிங் உட்பட எல்லாமே எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு வருது நீங்கள் பாருங்கள். அவங்கள பெரிய போராளிகள் மாரி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா பர்சனல் நட்பு அது வேறு விஷயம். அதே நேரத்தில் அவர் இந்த திமுகவுக்கு இந்தளவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நாம் ஏர்போர்ட் மூர்த்தியை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாம் கூட பாசிச கைக்கூலியாக மாறிட்டோம். இது உண்மையிலே அசிங்கப்படுவது, வெட்கி தலைகுனி வேண்டிய வேலை யாருக்குன்னா திமுகவுக்கு தான். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் கடா ரஹீம். கலங்கரை வலைதள தொலைக்காட்சியில் தொடர்ந்து அரசியல் மற்றும் சமூக விஷயங்களை பேசி வருகின்றேன். ஆகையினால் நீங்கள் அனைவரும் பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என அன்புடன் கோருகின்றேன். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் ஐயா. உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விசிகாவினரால் தாக்கப்பட்டு தற்போது 22ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்குமாறு ஒரு உத்தரவு வந்திருக்கு. இதை நீங்கள் கேட்டு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? பல வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆதாரம் இருந்தும் அதாவது பாதிக்கப்பட்டவராக ஏர்போர்ட் மூர்த்திகள் இருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய அரசியலாசன் பழனி பாபா அடிக்கடி மேடைகளில் பேசும்போது சொல்லுவார், காயப்படுத்தியவனை விட்டு விட்டு களிம்பு தடவினை கைது செய்வதா, அப்படி செய்கிறது என்பது பாசிச அரச பயங்கரவாதம் அப்படின்வார். அதாவது காயப்படுத்தவனை விட்டுட்டு மருந்தை தான் களிம்புன்னு சொல்லுவார். மருந்து தடவுறவனை கைது பண்ணுறது பாசிச அரச பயங்கரவாதம்னுவார். ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்தவரையிலும் இப்போ அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னு சொன்னீங்கன்னா, அவர் பாமகனுடைய அருள் எம்எல்ஏ ஏதோ புகார் கொடுக்க வராரு. அவர் கூட போகிறதுக்காக அவர் டிஜிபி ஆஃபீஸர்கிட்ட வந்திருக்கார் இல்லைங்களா? அங்கே வந்திருக்கும்போது இவங்களுக்கு என்ன வேலை அங்கே போக வேண்டியது? விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த 4 பேர் அங்கே போகிறாங்கன்னு சொன்னால், அப்போ இது ஏதோ இப்படி வராங்க அப்படின்ற தகவல் கிடைச்சி இவங்க வந்திருக்கணும். சரி, டிஜிபி அலுவலகம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நான் பல முறை போயிருக்கேன் டிஜிபி ஆஃபீஸாண்ட. இப்போ நான் புகார் சொல்ல நிறைய போகும்போது இப்போ டிஜிபிக்கு புகார் சொல்ல போகிறேன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஏசி நிற்பார். அங்கே மெயின் ஏசி வந்துடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஏசி லிமிட்டில் இருக்கிற 4 இன்ஸ்பெக்டர் வந்துடுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 இன்ஸ்பெக்டராச்சும் இருப்பாங்க. ஒரு 10 காவலர்கள் இருப்பாங்க. அப்போ நம்ம போகணுன்னு சொன்னால் நேரடியாக உள்ளே போக முடியாது. போனோடனே என்ன பண்ணுவாங்க, எத்தனை பேர் உள்ளே போகிறீங்க அப்படின்வாங்க. என்ன மனு பாய் கொஞ்சம் கொடுங்க அப்படின்வாங்க. காப்பி இருந்தால் கொடுப்போம், காப்பி இல்லைன்னா பார்த்துங்க சார்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போவோம். உள்ளே போய் மனு கொடுத்துட்டு வந்த பிறகு ஒரு கால் ப்ரெஸ்காரங்க இருந்தாங்கன்னா ப்ரெஸ்ஸை பேசிட்டு கிளம்புற வரையிலும் எங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. யார்? போலீஸ். அதன் பிறகு தான் அவங்க கலைஞ்சி போவாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி போயிருக்கும்போது குறைஞ்சது ஏசி இருந்திருக்கணும். ஏன்னா எம்எல்ஏ அருள் வராருன்னு சொன்னால் அவரும் ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், @% ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவர் அப்படின்றத பார்வையில் பார்க்கும்போது அங்கே போலீஸ் ஏற்கனவே பாதுகாப்பு இருக்கா இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இப்படி ஒருத்தனை செருப்பு அவங்க ஆயுதம் எடுத்துன்னு வராமல் இருந்திருக்கலாம், கட்டை கம்பி கத்தி எடுத்துன்னு வராமல் இருந்திருக்கலாம். பட் அங்கே கூட அவங்க அப்படி ஒரு வன்மமாக நடந்துக்கிறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி மீதுன்னு சொன்னால், அப்போ காவல்துறை சட்டப்படி யார் மீது நடவடிக்கை எடுக்கணும்? அவங்க மீது தான் நடவடிக்கை. அதுவும் ஒரு டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு
அது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு மீது தான் கேள்வி வரும். ஒரு மாவட்டம் தான். ஆமா வேற எங்கே எப்போவுமே பாருங்கள், ஒரு கொலை நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏய் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இங்கே வேணாண்டான்னு. ஆமா எவனா திருடுன்னு சொன்னா டேய் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குடா இங்கே வேணாம். அப்போ டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடியே இப்படி வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு பக்கபலமாக இன்னைக்கு வந்து வாதிட்டு வராங்க. அதுக்கு ஒரே குற்றச்சாட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்கள் தலைவர் அண்ணன் திருமாவளவனை இப்படி பேசினார். நான் என்ன சொல்கிறேன், அப்படி பேசுனாரு பேசலைன்ற விவாதத்துக்கு நம்ம போக வேண்டாம். அப்படி பேசி இருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? ஆமா அப்படியும் இல்லையா, சரி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கல. அது போல் பேசுறதுக்கு உங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தங்கத்தமிழ் செல்வம்லாம் நிறைய பேர் இருக்காங்க தோழர்கள்லாம். அவங்கள விட்டு அதுக்கு பதில் பேசிட்டு போயிருக்கணும் இருக்குல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் கையை விட்டுட்டு இப்படி ஒரு வன்முறை மூலயமா வந்து தீர்வு காணணும்னா இது வந்து இது வந்து ஒரு நீங்கள் இது சாதாரணமாக பார்க்க முடியாது. இது வளர்ந்ததுன்னு சொன்னால் யாரும் பொது வாழ்க்கையில் வந்து தலைவர்கள் சுதந்திரமாக போகிறதுக்கு வர முடியாது. எத்தனையோ நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள் நிச்சயமா அதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் போகிறோம் இல்லைங்களா? ஆமா ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனால் பல இயக்கத்தவர்களும் அங்கே இருப்பாங்க இருப்பாங்களா கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா பல கட்சியினரும் இருப்பாங்க. ஏன் நம்ம போகிறோம்? கருத்தியல் ரீதியாக நம்ம எவ்வளவு முரணாக இருந்தாலும் பொதுவாக வரும்போது நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை நட்பு ரீதியாக தான் நம்ம போயிட்டு இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பா இப்போ நானே எடுத்துங்க, பிஜேபியை கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு பிஜேபி சார்ந்த ஒருத்தர் வந்திருந்தாருன்னா அவனை அங்கேயும் இப்படி பார்த்து மறைச்சிட்டு அப்படி கழுத்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா அது அறம் சார்ந்த அரசியல் இல்லை. அவங்க விஷ் பண்ணால் நம்மளும் விஷ் பண்ணுவோம், அவங்க கை கொடுத்தா நம்மளும் கை கொடுப்போம் இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா இப்போ உதாரணத்துக்கு எச் ராஜாவே வந்துட்டோம், பார்த்தோன்னு அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம? அவர் வந்து அவர் நம்ம இல்லை சிரிச்சுக்கே கை. அதேமாதிரி திருமாவளவனும் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக தலைவர்களை சந்திக்கும் போது அப்படி தான் பரஸ்பரம் நிச்சயமா. வந்து மேடையிலே உட்கார்ந்தாரு அப்படி தான் பண்ணுறாரு இருக்கா இல்லைங்களா? ஆமா அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஏர்போர்ட் மூர்த்திக்கு நடந்த நிகழ்வுக்கு பிறகு வந்து இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் வரும். இல்ல இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னணியில விசிகாவினர் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய இந்த வேளையில இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களின் மீதும் கொலை முயற்சி நடக்குது அப்படின்னும் போது இல்லை இந்த கருத்துக்கு நான் எதிரானது. எந்த கருத்துக்கு எதிரானது? ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்கன்ற விஷயத்தை நான் போக மாட்டேன். புரியுதுங்களா? இல்ல அந்த குழப்பம் அந்த பேச்சுக்கள் பலரால் இல்லை பேசப்படுது இல்லை அது பலரால் பேசலாம், நான் பேசக்கூடாது இல்லை, அது அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து மணல்மேடு சங்கர் என்கவுண்டரில் திருமாவளவனுடைய ஆதரவு இருந்திருக்கலாம். மணல்மேடு சங்கர் என்கவுண்டர் டிஎம்கே ஆட்சியில் பண்ணாங்க 97 நம்ம 98. அப்போ பண்ணும்போது அதில் வந்து இவருடைய அனுமதி இல்லாமல் என்கவுண்டர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு பட்டியலினத்து டெல்டா கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரை வந்து படுகொலை செய்யப்படும்போது நிச்சயம் வந்து அது வந்து திருமாவளவன்கிட்ட கேட்காம அன்றைய திமுக செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்றது அது ஒரு கணிப்பு தான். அது அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது அதில் கூட வந்து ஆதாரம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை அப்படியே கூட்டி கழித்து பார்த்தா அப்படி வருது, அது வேறு விஷயம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலே விசிகாவை நம்ம சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டு அந்த வழக்கு திசை திருப்பக்கூடாது, தப்பு. புரியுதுங்களா? ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்கின்றது நம்ம பேசுகிறோம், தொடர்ந்து நம்ம பேசுகிறோம். புரியுதுங்களா? அது வேறு. அதே நேரத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தலைவர் ஒருத்தர் வளர்கிறாரு, அவர் வன்மமாக பேசுகிறாரு, கீழ்த்தரமாக பேசுகிறாரு, அசிங்கமாக பேசுகிறாருன்னு சொன்னால் அதே மாதிரி பதில் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. சரி, அப்படியும் இல்லை, உதாரணத்துக்கு எடுத்துங்க, அப்படியும் இல்லை. நீங்கள் அமைப்பாய் திரளும் புக்கு எழுதிருக்கீங்க, அந்த புக்கில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாம் எப்படி செயல் பண்ணணும், ஒரு தொண்டன் ஒவ்வொரு தொண்டனும் எப்படி செயல் பண்ணணும்னு எழுதியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? ஜனநாயகப்படுத்துதல். எப்படி சொல்லியிருக்கீங்க? அசிங்கமாக திட்டுவான், கேவலமாக பேசுவான், உண்மைக்கு புறம்பான கட்டுக்கதைகளாக எடுத்து விடுவான். அப்போ கூட நம்ம வந்து ஜனநாயக ரீதியாக தான் நம்ம வந்து ஒன்று திரட்டணும் சொல்லியிருக்கீங்க. இல்ல சார், இந்த ஜனநாயகப்படுத்துதல்ன்ற வார்த்தை இன்றைக்கு விசிகாவில் இருக்குதா அப்படின்ற கேள்விகள் பயங்கரமா இருக்கு. ஏன்னா பல விஷயங்கள்ல விசிகா பிரமுகர்கள் கைதான விஷயம்லாம் பார்த்துருக்கோம். கள்ள நோட்டு அடிச்சு அதன் பிறகு வசூல்ல ஈடுபடுறது, மிரட்டுறது, கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம செய்திகள்ல பார்க்குறோம்.
அப்படி இருக்கும்போது இதை மாரிதாஸ் அவர்கள் ஒரு ஆராய்ச்சியாகவே வெளியிட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த ஜனநாயகப்படுத்துதல் என்ற வார்த்தைக்கும் விசிகாவுக்கும் சம்பந்தம் இன்னைக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி. இல்லை நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த கள்ள நோட்டு அடிக்குது, அந்த திருடுறது, கொலை பண்ணுறது, இது எல்லாம் விசிகா தான் அப்படின்னு நம்ம வந்து பொத்தாம் பொதுவாக சொல்லிடலாம். அது எல்லா கட்சியிலையும் சார்ந்தவங்களும் இருக்காங்க, புரியுதுங்களா? அது நம்ம விசிகான்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம வந்து அரசியல் நெறி தவறி பேசிடக்கூடாது எப்போவுமே. அதை நம்ம அப்படியும் பேசக்கூடாது. நம்ம அவங்க விசிகா தான் இவ்வளோ அட்ராசிட்டியும் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க. பண்ண முடியல, பண்ணாதவங்க யோகியம் இல்லை, இவங்களும் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? நாம் வந்து இப்போ இந்த ஏர்போர்ட் மூர்த்தி விஷயங்கள் இப்போது பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் வளர்றாருன்னு சொன்னால் அது அண்ணன் திருமாவளவனுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பிடிக்காமல் இருந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதை கையாண்டு இருந்தான்னா இந்த விஷயங்களே ஈஸியாக சுலபமாக வெற்றி பெற்றிருக்கலாமா இல்லையா? ஆமாம். அதை விட்டுட்டு இது வன்முறையை இவங்க கையில் எடுத்து, சரி இவங்க வன்முறையை கையில் எடுத்துட்டாங்க, ஏதோ ஆத்திரத்தில், இது திருமாவளவனுக்கு தெரியாது, மற்ற நிர்வாகிகளுக்கு தெரியாது, வந்தாங்க, சரி அண்ணனை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாரு, இவரை விடக்கூடாதுன்னு அடித்தாங்க, செருப்பால் அடித்தாங்க, எல்லாம் முடியும். ஆனால் அதன் பிறகு இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளுடைய ஐடி விங் உட்பட எல்லாமே எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு வருது நீங்கள் பாருங்கள். அவங்கள பெரிய போராளிகள் மாரி பிரச்சாரம் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம். இதுதான் தவறு என்ற இதுதான் ஒரு தவறான முன் உதாரணத்தை தமிழக அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் விதைக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? விதைக்குது. நாளைக்கு இதே நிலை அண்ணன் திருமாவளவனுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்துட்டு அதே மாதிரி வந்து அதை நியாயப்படுத்தி அந்த தரப்பில் பேசுனாங்கன்னா அப்போது இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இன்னொன்னு சார், அப்போ திருமாவளவன் அவர்கள் இந்த கட்சி தொடங்கிய போது MC ராஜா போன்று வந்து பறையர்கள் மத்தியில ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை விதை இருந்தது. அந்த விதை இன்னைக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து பட்டியலின மக்களுக்கான ஒரு சரியான தலைவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னுடைய பார்வையில், புரியுதுங்களா? அதே நேரத்தில் அவர் இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு என்ன சொல்கிறது பொம்மையாக செயல்படுறாரு. இது அப்பட்டமாக நம்ம குற்றச்சாட்டு வைக்கணும். நிச்சயமா. அப்போது அவர் சமூகத்தை சார்ந்தவர் இந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது அவர் கோபம் கொந்தளிக்கிறார். சார், வைக்கவே கூடாதுன்றது தான் வந்து அது விசிகா சொல்லக்கூடிய கருத்துரிமையா அப்படின்றது. அதை தான் கேட்குறேன். இப்போது திமுகவை இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா பர்சனல் நட்பு, அது வேறு விஷயம். அதே நேரத்தில் அவர் இந்த திமுகவுக்கு இந்தளவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி, புரியுதுங்களா? இல்லை திமுக வந்து பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு பக்கபலமாக ஆதரவாக செயல்பட்டுட்டு இருக்கு இந்த 4 ஆண்டுகளாக, பட்டியல் போட சொல்லுங்கள் அண்ணனை, நானே வந்து அண்ணனுக்கு ஆதரிப்பேன், அது வேறு விஷயம். பட் அப்படி இல்லையே. வேங்கை வயலில் வந்து குடிநீரில் மலத்தை கலந்த விஷயத்தில் அப்பட்டமாக புகார் கொடுத்தவனையே கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்களே. ஆமாம். அப்போது நீ யாரை காப்பாற்றுவதற்காக திமுக இதை செய்தது அப்படின்னு அண்ணன் திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அந்த இஷ்யூவை வந்து ஒரு பொதுவெளியில் கொண்டு வந்து விவாத பொருளாக்கலை? திமுக பண்ண துரோகம், திமுக அரசு பண்ணுற துரோகன்றது ஏன் வெளிப்படுத்த முடியல உங்களால்? திமுக கூட்டணி ஆட்சி இருக்கீங்க, எத்தனை மாவட்டங்களில் இன்னும் கூட நீங்கள் விடுதலை சிறுத்தை கொடியில் ஏற்ற முடியாமல் இருக்குது. அப்போ இதுக்கு எதிராக நீங்கள் வந்து பொதுதளத்தில் ஏன் பெரிய அளவுக்கு பேசுறது இல்லை? புரியுதுங்களா? நிச்சயமா. அப்போது இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து திமுக அப்போ நீங்கள் திமுக கிட்ட ஏதோ ஒரு வகையில் ஒரு சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு தோணுதா இல்லையா? ஆமாம். அப்போ அது போன்ற விஷயங்களில் விமர்சனங்கள் பொதுதளத்தில் வரதான் செய்யும். அதை ஏர்போர்ட் மூர்த்தி அவர் சமூகம் என்னும்போது அவர் கொஞ்சம் கோபத்தில் பேசுகிறாரு சில விஷயங்கள். அது பேசுறது தவறுன்னா நீங்கள் அவரை வந்து என்ன பண்ணணும், கையாள வேண்டிய விதம் சட்ட ரீதியாக அணுகலாம். இன்னொரு விஷயம் சார், இப்போ நீங்க சொன்னது போல அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பிரச்சனையில பாதிக்கப்படுறாங்க. அதாவது பிற சமூகம் கூட இல்ல, அதே சமூகத்தை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் சாலினின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் அவங்க ஒருத்தவங்க வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துல பங்கேற்றாங்க. நாம் தமிழர் கட்சி மேடையில பேசினாங்க. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கைது செய்யப்பட்ட அன்று இரவு கற்பழிப்பு மிரட்டல், கொலை மிரட்டல் 2ம் விடுக்கப்பட்டுள்ளது விசிகாவினர் போஸ்டிங்ல இருக்க பிரமுகர்களா. ஸோ வந்து இந்த அடக்குமுறைகள் தான் ஏன் இப்படி செய்யறாங்க? அப்போ இது திருமாவளவன் மட்டுமே பறையர்களின் தலைவன் அப்படின்றதா தமிழ்நாட்டில் விதைக்கக்கூடிய அரசியலா அப்படின்ற கேள்வி. இல்லை, அது ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை. இப்போ நான் என் சமூகத்தில் நான் தான் தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறது தவறு இல்லை, நான் இல்லைன்னு சொல்ல. அது திருமாவளவனே பல மேடைகள்லையும் பேசியிருக்காரு. அதே நேரத்தில்
பல அமைப்புகள் உருவாகுது. அந்த ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து அந்த கருத்தியலுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பலம் சேர்க்கும். இப்போ ஒரே அமைப்பு, ஒரே தலைவனா இருந்தாங்கன்னு சொன்னா, அவன் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போட்டான்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ அந்த சமூகத்துக்கு எதிரான விஷயங்கள் வெளியே வராது. புரியுதுங்களா? பல அமைப்புகள் இருந்து சிலர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருந்தாலும், பலர் அந்த ஆளுங்கட்சியினுடைய அந்த சமூக விரோத செயல்பாடுகளை பொது வெளியில கொண்டு வந்தாங்கன்னா, நீங்க அத காட்டி அந்த சமூகத்தின் நன்மை பெறுவது தானே ஒரு சிறந்த தலைவனுடைய வேலை. இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றாரு, மத்திய அரசு இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கு, 120 கோடி ஒதுக்கி இருக்கு. அந்த நிதியை வந்து தமிழக அரசு பயன்படுத்தாம திருப்பி அனுப்பிச்சிருக்குன்னு. அப்போ சொல்றது நீ வேண்டாதவன் சொல்லட்டும், அது வேற விஷயம். இது உண்மையான பகுத்தாய்வு செய்து அது உண்மை இருக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டாச்சு நீங்கள் அந்த நிதியை பெற்று அந்த மக்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? நிச்சயமா. அப்போ ஏன் இப்படி நினைக்கிறீங்க? எதிர்மறையாவே ஏன் நினைக்கணும்? சார் இன்னொன்று சார், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு வார காலமாக பேசு பொருளாகவே இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் விஷயம் மாறி இருக்கு அப்படின்னும் போது, திருமாவளவன் அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்தித்து திமுக விமர்சனம் செய்தால் பதிலடி கொடுப்பாரு. ஆனா இந்த விஷயத்துல மௌனம் சாதிப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, அவரே அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை பெரிய போராளி மாதிரி சித்தரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஏர்போர்ட் மூர்த்தி இப்படி இழிவாக எங்கள் தலைவரை பற்றி பேசிட்டு வராரு. அவருக்கு நாங்கள் வந்து தொடர்ந்து அவருக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்கோம். காவல்துறை மீது புகார் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் இப்படி வன்முறையை விடுதலை சிறுத்தை என்றைக்குமே ஏற்றுக்காது அப்படின்ற குறைஞ்சபட்ச ஒரு அறிக்கையாச்சும் அந்த கட்சி சார்பாக வந்து தான் நம்ம நிச்சயமா. சரி, இப்போ நாம் ஏர்போர்ட் மூர்த்தியை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாம் கூட பாசிச கைக்கூலியாக மாறிட்டோம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடந்த தாக்குதலை கண்டித்து போட்டிருக்கேன். உடனே என்னை வந்து ஏதோ நான் ஆர்எஸ்எஸ் பாஜக சொல்லி தான் நான் இதுமாரி பதிவு போகிற மாதிரியெல்லாம் போடுறேன். நான் என்ன சொல்கிறேன், வன்முறை என்பது அது இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தி கொண்டு இப்படி பாஞ்சின்னா அப்படியும் பாஞ்சேன். உங்களுக்கு ஒன்றா அது அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. அதனால தான் நான் இதை கண்டிக்கிறேன். அதுக்காக நான் வந்து விடுதலை சிறுத்தைக்கு எதிராகவோ அல்லது ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவாக இல்லை. நியாயமாக நடுநிலையாக இருந்துட்டு இது நீங்கள் கண்டிக்கணும். விடுதலை சிறுத்தைகளே இதை கண்டிக்கணும். இது தவறான உதாரணம். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள ஏதோ ஒரு பெரிய போஸ் பாண்டிகள் மாதிரி ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் சார், இது ஒரு வன்முறை அரசியலை தூண்டும் விதமாக இருக்கு இல்லையா? திமுக இதில் குளிர்காயுது. என்ன திமுகன்னா 2 பேரும் பட்டியலின சமூகம் தானே. இப்போ எப்படி ஆம்ஸ்டாங் படுகொலையே அரசியல் படுகொலையாக இல்லை, அது அரசியல் படுகொலை இல்லை, அது 2 பேரும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தால் அது ரவுடிகளுக்குள்ள நடந்த ஒரு சண்டைன்னு சொல்லி கேஸ் முடிச்சாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் இதை கொண்டு போகும். இப்போ நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி செக்ஷன் போட்டிருக்கிற செக்ஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குண்டாஸ் போடுவாங்க. நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? குண்டா சட்டத்தை கூட போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திருநாடு சவுண்ட் போட்டிருக்காங்க, கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்க, ப்ளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா செக்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்க. சார் இன்னொரு சம்பவம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு இது இருக்கு. என்னன்னா, நாகப்பட்டினத்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னன்னா, ஒரு பெண் ஆட்டோல சென்ற போது கற்பழிக்க முயற்சி இருக்காரு அந்த ஆட்டோ டிரைவர். அப்போ வந்து தன்னை கற்காத்து கொள்வதற்கு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் போலவே ஒரு பெண் கத்தியை வைத்து அந்த ஆட்டோ நபரை தாக்கி இருக்கிறார். அது இறந்துட்டாரு. அது வந்து காரணம் என்னன்னா, ஆட்டோல போகும்போது தவறாக நடந்துட்டு கற்பழிக்க முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்னும் போது அந்த கேஸ் போகும்போது கோர்ட்ல என்ன சொல்றாங்க, தற்காப்புக்காக பயன்படுத்தியதால் இது தவறு இல்லை, அங்க உயிரே போயிடுச்சு, ஆனா தவறு இல்லை அப்படின்ற மாதிரி நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வழக்குல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கே சார், ஆதாரங்கள்லாம் இருந்தும். நூற்றுக்கணக்கான வழக்கு இருக்கு. இப்போ இது மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இது போன்ற நூற்றுக்கணக்கான வழக்கு இருக்கு. திடீர்னு வந்து தாக்குதல் தொடுக்கும் போது நம்மை தற்காத்து கொள்வதற்காக நம்ம எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அப்படி ஒரு வழி வகுத்திருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை தாக்க வரும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ சின்ன அந்த இதுவை வச்சுட்டு இது பண்ணுறாரு. அது ஏன்னா தன்னை தற்காத்துக்கிறதுக்காகவும் எதிரிகளை பயமுறுத்துறதுக்காகவும் நடத்தக்கூடிய ஒரு இது. இப்போ அதுக்காக நீங்கள் இப்படி ஒரு அவரையே கைது பண்ணி அவரை குற்றவாளிக்கு ஜெயிலில் போடுறீங்கன்னு சொன்னால், அப்போது ஒரு இடத்துல வந்து அநியாயமான முறையில் வந்து தாக்குதல் செருப்பால் அடிக்கிறாங்க.
சார் சொன்ன மாதிரி அந்த செருப்பால் அடிக்கப்பட்டவர்கள் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற கேள்வியும் இருக்கு சார். அதுதான் அரசு பயங்கரவாதம். அப்போது காவல்துறையை வந்து காவல்துறை சட்டத்தின் அடிப்படையில் செயல்படல, திமுகவினுடைய கைப்பாவையாக செயல்படுது. அப்போ திமுக கூட்டணி கட்சியினுடைய நபர்கள் ஒரு ஃபோன் பண்ணியிருப்பாப்புல அண்ணன், உடனே அது வந்து அந்த விஷயத்துக்கு அவங்கள கைது பண்ணாமல் இவங்களை கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. எல்லா வீடியோ வருது இல்லையா, செருப்பால் கொண்டு அடிக்கிறது, வயிற்றுல குத்துறாங்க. அவங்க ஒரே ஆள் திரும்பி திரும்பி எவ்வளோ தண்ணி. அப்போ தான் வந்து ஏதோ ஒரு இதுமாரி வச்சுட்டு இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் அவரை கைது பண்ணீங்கன்னா சரி. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 75 கேஸ் தான். சண்டை 2 பேருக்குள்ள சண்டை, அப்படி தானே 2 பேருக்கும் ஃபைன் போட்டு அனுப்பணும் இல்லையா? சரி, இல்லை இது ஒரு டிஜிபி அளவு தாண்டி நடந்தது அப்படின்னா 2 பேரையும் கைது பண்ணி உள்ளே போகணும். 2 தரப்பையும் கைது பண்ணி உள்ளே போகணும். ஒரு தரப்பு கைது பண்ணி உள்ளே போட்டு இன்னொரு தரப்பை வந்து அப்படியே விட்டுடுறது என்பது இது சட்டத்தின் ஆட்சியா அப்படின்ற கேள்வி. நிச்சயமா இப்ப அந்த அதாவது இந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் சார்? அப்போ நம்ம எது பண்ணாலும் நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம். அப்போ ஒரு டிஜிபி ஆஃபீஸரே நம்ம நடந்துக்கிட்டோம், நம்மளை காப்பாற்றிட்டாங்க. அப்போ மற்ற இடங்களில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் இல்லையா? அப்படின்ற ஒரு மனநிலை உருவாகலாம் இல்லையா அவங்களுக்கு? அப்போ இது காவல்துறை உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக தவறான முன் உதாரணத்தை விடுதலை சிறுத்தை எடுத்திருக்கு. அதுக்கு துணையாக காவல்துறையும் தமிழக அரசும் போயிருக்கு. இது உண்மையிலே அசிங்கப்படுவது, வெட்கி தலைகுனி வேண்டிய வேலை யாருக்குன்னா திமுகவுக்கு தான். சொன்னாங்க சார். அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு நடந்த அந்த தாக்குதலை பற்றி என்ன சம்பவம் இருக்கு அப்படின்ற ஒரு பின்னணி குறித்து முழுமையாக வந்து விவாதித்ததுக்கு நன்றி.